49 பெருக்கல் 51 பெருக்கல் 54 பெருக்கல் 37 பெருக்கல் 123 ஆனது 24ஆல் வகுத்தால் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா 49 பெருக்கல் 51 பெருக்கல் 54 பெருக்கல் 37 பெருக்கல் 123 வகுத்தல் எதால் வகுக்கிறோம் 24ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 49 24 கேன்சல் பண்ணால் 2 × 24 48 மீதி 1. அதே மாதிரி இந்த 51 24 கேன்சல் பண்ணா 2 × 24 48 மீதி 3. ஸோ அதே மாதிரி 54 கேன்சல் பண்ணா மீதி 6. ஸோ அதே மாதிரி 37 24 கேன்சல் பண்ணா ஒரு 24 மீதி 13. நெக்ஸ்ட் 23 24 கேன்சல் பண்ணா 5 × 24 120 மீதி 3. ஸோ அடுத்தது பாருங்க 3 × 6 18 18 × 3 54 54 × இங்க 13 இருக்கு. அகைன் 24 கேன்சல் பண்ணலாம். ஸோ 24 54 கேன்சல் பண்ணா 2 × 24 48 மீதி 6. ஸோ இங்க மீதி 6 × 13 இருக்கு. இங்க 24 6 × 13 78 வகுத்தல் அகைன் 24. ஸோ அகைன் கேன்சல் பண்ணா 3 24 72 மீதி பார்த்தோம்னா 6 இருக்கும். 78ல் 72 போச்சுன்னா மீதி 6. ஸோ இந்த எண்ணை 24ஆல் வகுத்தால் கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா 6. 3 power 38 plus 3 power 39 equal to x எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க 3 power 38 இருக்கு பிளஸ் 3 power 39 இருக்கு. ஸோ இதுல 3 power 38 மட்டும் வெளியே எடுத்துமா 3 power 38 இங்க 1 இருக்கும் பிளஸ் இங்க 3 power 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 3 power 38 இங்க 1 plus 3 power 1 3. இப்போ 1 plus 3 4. நெக்ஸ்ட் 4 × 3 power 38 இது அப்படியே ரூட் எடுத்தோமா 4 ரூட்ல இருந்து எடுத்தோமா 2 × இந்த 3 power 38 ரூட்ல எடுத்தோமா இது அப்படியே பாதியா குறையும். அப்போ 3 power 19 38ல பாதி 19. ஸோ ஆன்சர் வில் பி 2 × 3 power 19. பெரிய பின்னத்தை காண்க. இந்த மாதிரி ஒரு 3-4 பின்னம் கொடுத்துட்டு இருக்குலயே பெரிய பின்னம் எதுன்னு கேட்டாங்களா. ஸோ இங்க பாருங்க மேல பெரிய வேல்யூ கீழே சின்ன வேல்யூ. இங்க பாருங்க 16 இங்க 15 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1 வருது. அதே மாதிரி இங்க 20 19 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் 1 வருது. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க 25 24 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1 வருது. ஸோ இங்க 35 34 டிஃபரன்ஸ் 1 வருது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 1 வந்து மேல பெரிய வேல்யூ கீழே சின்ன வேல்யூ வந்துச்சுன்னா இருக்கிறதுலயே பெரிய பின்னம்னா இங்க ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்க. ஸோ 16/15. ஸோ இருக்கிறதுலயே சிறிய பின்னம் எதுன்னு கேட்டாங்களா. இங்க இருக்கிறதுலயே பெரிய வேல்யூ சிறிய பின்னம்னா 35 வகுத்தல் 34. 11 மற்றும் 90க்கு இடையில் எத்தனை எண்கள் 7ஆல் வகுப்படும் கேட்குறாங்க. ஸோ இங்க 11 12 அப் டு 90 வரைக்கும் நம்பர். ஸோ இதுல இருக்கிற நம்பர்ல எத்தனை நம்பர் 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பர்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க 11 இருக்கு இங்க 90 இருக்கு. ஸோ இந்த 11ல எத்தனை டைம் 7 வகுப்படும் ஒரு டைம். அதே மாதிரி 90ல எத்தனை டைம் 7 வகுப்படும் 12 டைம். 12 7 84 மீதி 6 7ஆல் வகுப்படாது. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் 12ல 1 போச்சுன்னா 11. ஸோ அப்போ 11 மற்றும் 90க்கு இடையில் எத்தனை எண்கள்னா 11 எண்கள் 7ஆல் வகுப்படும். x/y = 1/3 எனில் x² + y² / x² - y² என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸுக்கான வேல்யூங்க 1 ஒய்க்கான வேல்யூ 3. ஸோ அப்படி இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் x² 1² 1 ப்ளஸ் இங்கே y² வேல்யூ 3 3² 9 வகுத்தல் இங்கே x² 1² 1 மைனஸ் y² 3 3² 9. நெக்ஸ்ட் 1 + 9 10. அதே மாதிரி -9ல +1 போயிடுச்சுன்னா -8. 2ஆல கேன்சல் பண்ணோமா 5/4 -5/4. ஆன்சர் வில் பி -5/4. 455 3/7 + 456 5/8 x எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க 455 இன்னுன்னு சொன்னா பெருக்கல் 3/7 பிளஸ் இங்க 456 இன்னுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெருக்கல் 5/8. ஸோ 455 7ஆல கேன்சல் பண்ணுமா 65 டைம். அதே மாதிரி இங்க 456 8ஆல கேன்சல் பண்ணுமா 57 டைம். இங்க 65 பெருக்கல் 3 இருக்கு பிளஸ் இங்க
57 பெருக்கல் 5 இருக்கு. 65 பெருக்கல் 3 195 பிளஸ் 57 பெருக்கல் 5 285. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுமா 480. எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 480. எக்ஸ் மைனஸ் 968 வகுத்தல் 79 பெருக்கல் 4 = 512 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க எக்ஸ் மைனஸ் 968 வகுத்தல் இங்க 79 நெக்ஸ்ட் பெருக்கல் 4 = 512. நெக்ஸ்ட் இந்த 4 79 பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் 968 512 இன்ட்டு 79 கீழே 4 வரும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோமா 512 4 கேன்சல் பண்ணுமா 128. ஸோ 128 இன்ட்டு 79 = 10,112. இங்கே எக்ஸ் மைனஸ் 968. ஸோ எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 968 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். அப்போ 10,112 ப்ளஸ் 968. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 11,080. அப்போ எக்ஸின் மதிப்பு பார்த்தோம்னா 11,080. ஏ பிளஸ் பி = 96 மற்றும் ஏ என்பது பி இல் பாதி எனில் ஏ இன் மதிப்பு காணும்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பது பி இல் பாதி. அப்போ ஏ = 1/2 இன்ட்டு பி, அதாவது பி இல் பாதி. ஸோ இந்த ஏக்கான மதிப்பை இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இங்க ஏங்கிறது 1/2 இன்ட்டு பி பிளஸ் இங்க பி = 96. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு பி 2b, இங்க ஒரு பி இருக்கு. அப்போ 3b / 2 = 96. நெக்ஸ்ட் இந்த b இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 3/2 அந்த பக்கம் கொண்டாந்தா 96 இன்ட்டு 2/3 மாறும். அப்போ அப்படியே கேன்சல் பண்ணா 3 இங்க 2. அப்போ 2 இன்ட்டு 32 64. b = b உடைய மதிப்பு 64. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஏ இன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏங்கிறது b இல் பாதி. அப்போ a = 64 பாதி 32. a இன் மதிப்பு 32. ஒருவேளை b இன் மதிப்பு என்னன்னு கேட்டாங்களா 64. 999 பெருக்கல் 99 பெருக்கல் 9 வகுத்தல் 99 வகுத்தல் 9 வகுத்தல் 3 = என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 999 பெருக்கல் 99 பெருக்கல் நெக்ஸ்ட் 9 இங்க வகுத்தல் 99. அப்ப வகுத்தல் 99. நெக்ஸ்ட் இந்த 9க்கு இந்த வகுத்தல் 9க்கு இங்க பெருக்கல் போட்டு அப்படியே 1/9. நெக்ஸ்ட் இந்த வகுத்தல் 3க்கு அதே மாதிரி 1/3 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 9க்கு 9 கேன்சல் ஆயிரும். இந்த 9க்கு இந்த 9 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 999 கேன்சல் பண்ணா 333. ஸோ இங்க 333 இன்ட்டு 1 இன்ட்டு 1 333. ஆன்சர் வில் பி 333. 304 பெருக்கல் 141 என்பது என்னன்னு கேட்குறாங்க. 304 இங்க பெருக்கல் இங்க 141. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வந்தா இப்படி குயிக்கா மல்டிப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சோமா 300 பிளஸ் 4. ஃபர்ஸ்ட் இந்த 141 300ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 300 இன்ட்டு 141. இந்த டபுள் ஜீரோ விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 3 நாமும் 12க்கு 2 கேரி 1. அடுத்து ஒரு 3 3 1 4. ஸோ இங்க 2 ஜீரோ இருக்கு. இந்த 2 ஜீரோவை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 4ஆல இந்த 141 மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு 4 4. நெக்ஸ்ட் நன்னாங் 16க்கு 6 மீதி கேரி 1. ஒரு நாங் 4 4 1 5. ஸோ அப்போ 4 6 8 2 4. ஸோ ஆன்சர் வில் பி 42864.